இந்த வீடியோல டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிளானட்ஸ்ல ஏற்படுற டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரெயின்ஃபால் பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைமண்ட் ரெயின். இந்த டைமண்ட் ரெயின் வந்துட்டு நெப்டியூன் பிளானட்ல தான் வருது. ஸோ இந்த நெப்டியூன் பிளானட்டோட மேற்பரப்புல இருந்து கீழே அப்ராக்சிமேட்டா 10,000 கிலோமீட்டர் ஆழத்துல வந்துட்டு அந்த பிளானட்டோட மையப்பகுதியில வைரமலை பொழியறதா சொல்லி சயின்டிஸ்ட் சொல்றாங்க. அங்க மீத்தேன் ரெயின் வந்துட்டு சாட்டர்னோட மூணா இருக்கிற டைட்டன்ல வந்துட்டு இந்த மீத்தேன் ரெயின்ஃபால் இருக்கு. இந்த டைட்டன்ல வந்துட்டு லிக்விட் மீத்தேன் மழையா பெய்யுது அப்படின்னு சொல்லி சயின்டிஸ்ட் சொல்றாங்க. இந்த டைட்டனோட மேற்பரப்புல நேச்சுரல் கேஸ், அப்புறம் லேக்ஸ், சீஸ் எல்லாமே இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. இங்க வந்துட்டு ஹைட்ரோ கார்பன் வந்துட்டு மேகமா உருவாகி அந்த மேகம் வந்துட்டு லிக்விட் மீத்தேனை மழை மாதிரி பொழியுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதனால வந்துட்டு இந்த டைட்டனோட சில பகுதிகளில் அரிப்பு ஏற்பட்டிருக்கிறதாவும் அங்க புதிய ஏரிகள் உருவாகியிருக்கிறதாவும் மற்ற பகுதியில் சில சில டியூன்ஸ் அதாவது குன்றுகள் உருவாகியிருக்கிறதாவும் சயின்டிஸ்ட் சொல்றாங்க. அடுத்ததா வந்துட்டு ஆசிட் ரெயின், அடுத்ததா வந்துட்டு சல்ஃபியூரிக் ஆசிட் ரெயின். வீனஸ் பிளானட்ல தான் சல்ஃபியூரிக் ஆசிட் ரெயின்ஃபால் இருக்கு. ஸோ இந்த இடத்துல வீனஸோட அப்பர் அட்மாஸ்பியர்ல இருக்கிற வாட்டர் சல்ஃபர் டை ஆக்சைடோட சேர்ந்து சல்ஃபியூரிக் ஆசிட் கிளவுட்ஸை உருவாக்குது. இந்த கிளவுட்ஸ் வந்துட்டு அங்க ஏற்படுற புயல்னால அந்த சல்ஃபியூரிக் ஆசிட் ரெயின்ஃபாலை வந்து கொடுக்குது. அடுத்ததா வந்துட்டு ஜெம் ஸ்டோன் ரெயின், அதாவது சஃபயர்ஸ், ரூபீஸ்னு சொல்லப்படுற விலை மதிக்க முடியாத கற்களை ரெயின்ஃபாலா கொடுக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த பிளானட்டோட பேர் வந்துட்டு HAT-P7b அப்படின்ற பிளானட். இது வந்துட்டு ஒரு எக்ஸோ பிளானட். இந்த பிளானட்ல வந்துட்டு அது சூரியனை ஃபேஸ் பண்ணி இருக்கிற பக்கத்துல வந்துட்டு ஆவரேஜான டெம்பரேச்சர் 2586 டிகிரி செல்சியஸ் இருக்குன்னு சொல்றாங்க. அதே மாதிரி அதோட டார்க் சைட்ல வந்துட்டு ரொம்ப குளிர்ச்சியான இடமா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த ரெண்டு பக்கத்துக்கும் நடுவில் இருக்கிற டெம்பரேச்சர் வேரியேஷன்னால இந்த பிளானட்டை சுற்றி எப்பயும் வந்து காற்று ரொம்ப வேகமாகவும் ஸ்ட்ராங்காகவும் வீசிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பூமியில இந்த மாதிரி சஃபயர்ஸ் அண்ட் ரூபீஸுங்கிற ஜெம்ஸ்டோன்ஸ் உருவாகிறதுக்கு காரணமா இருக்கிற கோரண்டம் அப்படின்ற மினரல் வந்துட்டு இந்த மேகத்துல இருக்கு. ஸோ இந்த பிளானட்டோட மேற்பகுதியில போறப்ப இந்த மினரல் வந்துட்டு அங்க இருக்கிற கெமிக்கல் காம்பவுண்ட்ஸோட சேர்ந்து ரியாக்ட் ஆகி கோரண்டம் ரெயின்ஃபால் வருது. அதாவது இந்த மாதிரி சஃபயர்ஸ் ரூபீஸ் ரெயின்ஃபால் வந்துட்டு அங்க ஏற்படுது அப்படின்னு சொல்லி சயின்டிஸ்ட் சொல்றாங்க. அடுத்ததா வந்துட்டு கிளாஸ் ரெயின். இந்த கிளாஸ் ரெயின்ஃபால் வந்துட்டு HD-189-733b அப்படின்ற பிளானட்ல ஏற்படுது. இந்த பிளானட்டோட அட்மாஸ்பியர்ல இருக்கிற மேகங்கள்ல வந்துட்டு சிலிக்கேட் பார்ட்டிகல்ஸ் இருக்கு. இந்த சிலிக்கேட் பார்ட்டிகல்ஸ் தான் இந்த பிளானட்ல வந்துட்டு கிளாஸ் ரெயின்ஃபால் ஏற்படுறதுக்கான காரணம் அப்படின்னு சொல்லி சயின்டிஸ்ட் சொல்றாங்க. அடுத்ததா ராக் ரெயின். COROT-7b அப்படின்ற பிளானட்ல ராக் ரெயின்ஃபால் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த பிளானட்ல வந்துட்டு அது டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால அங்க இருக்கிற பாறையெல்லாம் வந்துட்டு உருகி எவாப்ரேட் ஆகி அட்மாஸ்பியர்ல இருக்கிற மேகங்களோட சேர்ந்துடுது. அதுக்கப்புறமா வந்துட்டு அந்த மேகங்கள் வந்துட்டு அந்த ராக்கிய வந்துட்டு சின்ன சின்ன கூழாங்கல்லாம் அங்க இருக்கிற எரிமலை கடல்கள்ல பொழியுது. ஸோ அந்த கூழாங்கற்கள் பொழிஞ்சு மறுபடியும் வந்துட்டு அந்த கற்கள்லாம் வந்து பாறையா மாறி அது உருகி மறுபடியும் வந்துட்டு ஆவியாகி மேலே போய் மறுபடியும் இதே மாதிரியே ராக் ரெயின்ஃபால் நடக்குது அப்படின்னு சொல்லி சயின்டிஸ்ட் சொல்றாங்க. அடுத்ததா லிக்விட் அயன் ரெயின்ஃபால். இந்த லிக்விட் அயன் வந்துட்டு OGLETR56b அப்படின்ற பிளானட்ல இந்த லிக்விட் ரெயின்ஃபால் நடக்குது. ஸோ இங்க வந்துட்டு டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால அங்க இருக்கிற கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ் எவாப்ரேட்டே ஆகாம அந்த இடத்துல வந்து அயன் காம்பவுண்ட்ஸை உருவாக்குன்னு சயின்டிஸ்ட் சொல்றாங்க. ஸோ அதனால இங்க வந்துட்டு லிக்விட் அயன் ரெயின்ஃபால் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க.